Hallelujah. Nice to meet you. I would like to pray for today's word. Let's pray. Thank you, Father God, for your grace and unfailing love. You want all men to be saved, and you want us to come to a knowledge of the truth. So today we assemble together with an earnest heart before you. We know that the salvation and hope come from you, our God. Please help us to know Jesus more accurately through the gospel. Please help us to know the heart of God through your word. Please help us also to know the will of God through your word. Father God, we want to be fully anointed with your Holy Spirit. At this time, please fill each of us with your Holy Spirit. We pray in the name of Jesus Christ who saved us. Amen. Amen. Hallelujah. Hallelujah. From now on, I'm going to preach the gospel for you. Let's read together today's main text in Tamil. Philippians chapter 2, verse 9, 10, 11. Please read in Tamil. Philippians 2 அதிகாரம் வசனம் 9, 10, 11 வசனத்தை நாம் பார்ப்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். John Gospel chapter 14 verse 13 and 14. Please read. யோவான் 14 அதிகாரம் வசனம் 13, 14. குமாரனில் மகிமைப்படும்படி நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன். நீங்கள் என் நாமத்தினால் எதையும் என்னிடத்தில் கேட்கலாம், நான் அதை செய்வேன் என்று சொன்னார். Matthew chapter 9 verse 22. Please read. மத்திய 9 அதிகாரம் 22 வசனத்திலே இயேசு திரும்பி அவரை பார்த்து மன உறுதியுடன் இரு மகனே என்று கூறினார். உன் நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது. அந்த நேரத்தில் அந்த பெண் குணமடைந்தார். Today I have prepared a sermon on the topic, the name of Jesus Christ and our faith. இயேசு கிறிஸ்துவே அவருடைய நாமமே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமமே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம். The name of Jesus Christ and our faith. நம்முடைய அவருடைய நாமத்திலே நாம விசுவாசிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமமாக இருக்கிறது. We are praying in the name of Jesus Christ whenever we pray. நாம எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெபிக்கிறோம். Do you believe that your prayer will come true? நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபமானது நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களா? If you pray for something without greed, your prayer will surely be answered. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமானது அது பேராசை இல்லாதபடிக்கு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஜெபித்தால் அது நிச்சயமாக அது உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? Do you believe this? அதை நீங்க நம்புகிறீர்களா? நம்புகிற நம்ம சொல்லும் போதெல்லாம் ஆமென் சொல்லுங்க சத்தமா. Why is that so? ஏன் நாம இப்படி ஜெபிப்பதை நாம சொல்ல வேண்டியதா இருக்கு? That's because Jesus said, I will do as you pray in my name. ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினாலே நீங்கள் அப்படி செய்வது அது நல்லதா இருக்கும். Why does it happen as Jesus said? ஏன் ஆண்டவர் இப்படி இந்த காரியத்தை சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். God is the omnipotent God, omniscient God and the omnipresent God. அவர் ஒருவராகவே தேவனாக இருந்து அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். In other words, God is the Almighty God, all-knowing God, and the everywhere present God. அவர் எப்பொழுதுமே அவர் தனித்து அவர் வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கின்றார். Jesus is the Son of God. இயேசு கிறிஸ்துவே அவர் மெய்யான தேவன் என்று பார்க்கிறோம். Jesus is the true God. இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். Because Jesus the faithful God.
ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. So Jesus do as he said. அதனாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமை உண்டு என்பதை வேதத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். Because the name of Jesus Christ has the power of God. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது வல்லமையும் அபிஷேகமும் நிறைந்ததாக இருக்கிறது. Let's find out through the Bible what the power of the name of Jesus is. அதனால இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Those who believe in the name of Jesus Christ become children of God. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். God's children have two authorities. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரண்டு விதமான அதிகாரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். You also have two authorities. நீங்க அதிகாரம் உடையவர்களாய் காணப்படுகிறீர்கள். One is the authority of the name of Jesus Christ. நீங்க தேவனுக்கு முன்பதாக அதிகாரம் உடையவராக நீங்க நம்பிக்கையோடு நீங்க ஜெபிக்கும்போது அந்த அதிகாரத்தை நீங்க பார்க்கிறீர்கள். And the other is the authority to be fulfilled when praying with faith. இன்னொன்று நம்ம பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தை கொண்டு ஜெபிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. If we pray with faith in the name of Jesus Christ, anything is accomplished. அதனால இயேசுவின் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தேவனுக்கு முன்பதாக தேவன் அதை நிறைவேற்றுகிறவராய் இருப்பார். What is the name of Jesus? ஒன்று இயேசு கிறிஸ்துவினுடைய அது நாமத்தை குறிக்கிறது. The name of Jesus has the power to accomplish everything. ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு அது நாம ஜெபிக்கும் போது அது எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய வல்லமை கொண்டது. Because God has made everything bow its knees before the name of Jesus. ஏனென்றால் எல்லா அதிகாரங்களும் தேவனுடைய நாமத்திற்கு முன்பதாக அது மண்டியிடக்கூடியதாக இருக்கிறது. The name of Jesus is the greatest name that is above every name. ஆண்டவருடைய நாமத்தை நாம் சொல்லி இங்க பார்க்கும்போது அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் இருக்கிறது. Every knee should bow before the name of Jesus. ஆகையாலே எல்லா நாமத்துக்கு மேலாக அந்த நாமம் இருக்கிறபடினாலே ஒவ்வொரு முழங்கால்களும் அது தேவனுக்கு முன்பதாக அது முழங்கப்படும். The name of Jesus is the name of such authority and power. ஆகையாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்படிப்பட்டதான அதிகாரமும் வல்லமையும் கொண்டது. Jesus gave the authority to use his name to God's children. ஆகையாலே இப்படிப்பட்ட அதிகாரத்தை அவருடைய பெயரை பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். The authority of the name of Jesus is the authority that only God's children can use. இப்படிப்பட்ட அதிகாரத்தை யார் பயன்படுத்த முடியும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். Let's learn about the power of the name of Jesus through the Bible. ஆகையாலே இப்படிப்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையையும் நாம் வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். May you understand today's word with the wisdom of the Holy Spirit. ஒருவேளை நமக்கு இந்த அதிகாரத்தையும் இந்த வல்லமையும் நாம் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தினாலே இன்றைக்கு நாம் அதை விளங்கிக் கொள்வோம். I pray, Holy Spirit, please give us the wisdom to understand today's word. ஆகையாலே நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அவருடைய ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு அதை புரிந்து கொள்ளும்படி தேவன் செய்வாராக. First, முதலாவதாக let me explain the power of the name of Jesus Christ. Let me explain the power of the name of Jesus Christ. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். The power of the name of Jesus Christ can be explained as follows. அதனாலே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்த வல்லமையை இப்பொழுது நாம் பின்வருமாறு நம்ம பார்க்கலாம். ஒன்றாவது, if you believe in the name of Jesus Christ, you become the children of God. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான ஒரு அதிகாரத்தை முதலாவது பெற்றுக் கொள்வார்கள். And the children of God will not be condemned and judged by God. தேவனுடைய பிள்ளைகள் தேவனாலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படாமல் கண்டிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பதாக அவர் நியாயம் தீர்க்காதபடி இருப்பார்கள். Please read John Gospel chapter 1 verse 12. யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம். அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும்
அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியான அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தார். Whoever believes in the name of Jesus Christ has the right to become children of God. யாரெல்லாம் அவருடைய நாமத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடியான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். Let's read John Gospel chapter 3 verse 18. அது யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 18 நாம் வாசிக்கும் போது அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவதில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையை செய்யாதவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தை விசுவாசிக்காதபடினாலே அவன் ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். Whoever does not believe in the name of Jesus Christ will be judged. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். But if you believe in the name of Jesus Christ, you become the children of God. நீங்க அப்படி தேவனோடு கூட நீங்க அவர் நாமத்தில் கூடி வரும்போது அங்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறீர்கள். And the children of God will not be condemned and judged by God. அதனால தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தினாலே அவர்கள் கூடும் பொழுது அவர்கள் அப்படி நிச்சயமாக அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டார்கள். இரண்டாவதாக, when we gather in the name of Jesus, Jesus is there with us. யாரெல்லாம் இயேசுடைய நாமத்தில் நாம் கூடுகிறோமோ அந்த இடத்திலே அவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். Matthew chapter 18 verse 20. மத்திய 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அங்கே 2 அல்லது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். Wherever people gather in the name of Jesus Christ, Jesus is surely there. எந்த இடத்திலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அங்க நிச்சயமாகவே தேவன் அந்த இடத்தில் இருக்கின்றார். Today we gather together in the name of Jesus Christ to worship God. ஆகையாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த இடத்துல நாம கூடி தேவனை ஆராதிக்கின்ற இந்த இடத்திலும் கூட ஆவியானவர் இங்கே இருக்கிறார். So Jesus is here now through the Holy Spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாக இங்கே நம்ம மத்தியிலே அவர் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். Jesus is here now through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். Do you believe it? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? And 3, மூன்றாவது, whatever we ask in the name of Jesus, Jesus do it. அந்த வசனம் மூன்றாவது நம்ம என்னத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். John Gospel chapter 14 verse 13 and 14. யோவான் 14:13 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்றார். I will do whatever you ask in my name for my Father's glory. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்தினாலே பிதாவிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நான் உங்களுக்கு செய்வேன் என்றார். You may ask me for anything in my name and I will do it. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் என் பிதாவின் மூலமாக அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார். And 4, நாலாவது, everything God gives to His children, He gives in the name of Jesus Christ. தேவன் தாமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான அவருடைய அதிகாரத்தையும் இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறார். In other words, we can receive anything only through Jesus Christ. இன்னொரு வார்த்தையில சொல்லக்கூடும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டுமே நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். John Gospel chapter 15 verse 16. யோவான் 15:16 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று அங்கு நம்ம வாசிக்கிறோம். Whatever you ask in my name, the Father will give you. என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே எதை கேட்டாலும் பிதாவாகிய தேவன் அதை உங்களுக்கு தருவார் என்று சொல்கிறார். John Gospel chapter 16 verse 23. யோவான் 14:23 வசனத்திலே, அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். My Father will give you whatever you ask in my name. என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும்
அவர் உங்களுக்கு கொடுப்பார். God the Father will surely give us whatever we ask in the name of Jesus Christ. அவருடைய நாமத்திலே பிதாவினிடத்திலே நாம் எதை கேட்கிறோம் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு தருவார் என்று நாம் விசுவாசிப்போம். 5. ஐந்தாவது, Those who believe in Jesus cast out demons in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் இயேசுவுடைய பெயராலே அதனுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். Mark 16, chapter 16, verse 17. மார்க் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே விசுவாசிக்கிறவர்களாலே நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான வார்த்தைகளை பேசுவார்கள் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Anyone who believes in Jesus Christ will cast out demons in the name of Jesus. யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசித்து அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் பிசாசை துரத்துகிறவர்களாய் இருப்பார்கள். Luke chapter 10 verse 17. லூக்கா 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, பின்பு அந்த 7 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். When he proclaimed Jesus' name, the demons submit to us in Jesus' name. இயேசுவுடைய நாமத்தை எங்கெல்லாம் நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ, எந்த இடத்தெல்லாம் அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கிறோமோ, அந்த இடத்துல எல்லாம் பிசாசுகள் கீழ்ப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Acts Apostle chapter 16 verse 18. அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவனை விட்டு புறப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை எழுகிறேன் என்று அந்த ஆவியிலே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. In the name of Jesus Christ, I command you to come out of her. இயேசுவுடைய நாமத்தினாலே அந்த பிசாசுக்கு அவன் கட்டளையிடும் பொழுது அந்த பேய் துரத்தப்பட்டது. At that moment, the spirit left her. அதே நேரத்திலே அந்த பிசாசு அந்த இடத்தை விட்டு விலகி போனது. If you command a demon in the name of Jesus, it will immediately be cast out. அதாவது பிசாசுகள் பிடித்திருக்கிற ஒரு நபர்களை பார்த்து அல்லது பிசாசு பிடித்திருக்கிற அந்த இடத்துல இருக்கும்போது இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தில் கட்டளையிடும் போது அவைகள் தேவனுடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து போகும். And 6. 6வது, We who believe in Jesus also heal disease in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே அவருடைய நாமத்தினாலே நோய்களை குணப்படுத்துகிறார். Let us think of Apostle Peter. பேதுருவை குறித்து நம்ம பார்க்கும்போது, There was a man who had been unable to walk since birth. அங்கே பிறந்த நாள் முதல் நடக்க முடியாத ஒரு சப்பானி இருந்தார். Peter commanded in the name of Jesus Christ and he was healed instantly. பேதுரு அப்படிப்பட்டவனை பார்த்து இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி அவனை குணப்படுத்தினார். Acts chapter 3 verse 6 and 7. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வசனம் 6, 7 நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி 7வது வசனத்துல வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் அவைகள் பலன் கொண்டது. In the name of Jesus Christ, walk. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது நடந்தது. Taking him by the right hand, he helped him up. அவன் வலது கையினாலே அவரை மேலே அவன் தூக்கி விட்டான். A man who was lame from birth was sitting at the gate of the temple. உட்கார்ந்து இருந்த அவன் அந்த ஆலயத்துக்கு முன்பதாக அந்த பேதுருவானவன் அவனை கரங்களை பிடித்து வலது கையை பிடித்து தூக்கி விட்டான். Peter made him rise in the name of Jesus Christ. பேதுருவானவன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அவனை எழுப்பினான். Was it Peter's power that made him walk? பேதுருவோட சக்தியா அதை நடக்க வச்சது? No. இல்லை. Peter made him walk in the name of Jesus Christ. அவனை நடக்க வைத்தது இயேசு கிறிஸ்துவின் நாமமே நடக்க வைத்தது. Apostle chapter 4 verse 10. அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, உங்களால் சிலுவையிலே அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
இவன் உங்களுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கிறான் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுளே. It is by the name of Jesus Christ that this man stands healed before you. இந்த வார்த்தையின்படி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இந்த மனிதனுக்கு உங்களுக்கு முன்பதாக அவன் சுகமடைந்திருக்கிறான் என்று சொன்னான். Proclaim the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே அது அப்படி ஆனது. Then even those who cannot walk from birth will rise up and walk. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் சொல்லும் பொழுது பிறப்பிலிருந்து நடக்க முடியாதவன் கூட அவன் எழுந்து நடக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். Apostle chapter 4 verse 30. அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். Heal and perform signs and wonders through the name of Jesus. அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததுக்கு காரணம் என்றால் இயேசுவின் நாமம் அந்த இடத்துல காணப்பட்டது. When we proclaim the name of Jesus Christ, the signs and wonders appear. அதனால எந்த இடத்துல எல்லாம் நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கவனிக்கிறீங்களா எல்லாரும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்கும் போது அந்த இடத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் தோன்றும். When we proclaim the name of Jesus Christ, the signs and wonders appear. ஆகையினாலே அந்த இடத்தில் தானே ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அதே வேளையில வியாதி உள்ளவர்கள் குணமடைவார்கள். And the sick person is healed in the name of Jesus Christ. ஆகையினால வியாதி உள்ளவர்கள் அங்கே இயேசுவின் நாமத்திலே குணமடைவார்கள். Mark chapter 16 verse 20. மார்க் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். ஆமென். The name of Jesus Christ has the greatest power than anything in the world. ஆகையினால இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விட வேற மிகப்பெரிய வல்லமை எதுவுமே கிடையாது. Peter, having faith, took the lame man by the hand and helped him up. ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவன் விசுவாசம் கொண்டு அந்த அந்த முடவனை அவன் எழுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். And 7, ஏழாவது, those who believe in the name of Jesus Christ will be cleansed of their sin. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பாவத்தில் இருந்து அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மூலமாக அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள். They receive the forgiveness of sins from God in the name of Jesus Christ. ஆகையாலே இப்படிப்பட்டதான பாவ பிடியிலே இருக்கிறவர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவினுடைய நாமத்தினாலே அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள். Apostle chapter 2 verse 38. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம், பேதுரு அவனை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். In the name of Jesus Christ for the forgiveness of your sins. ஆகையால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற யாருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள். And you will receive the gift of the Holy Spirit. அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Apostle chapter 10 verse 43. அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். Everyone who believed in him received the forgiveness of sins through his name. ஆகையால யாரெல்லாம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பாவ மன்னிப்பை பெறுகிறவர்களாக இருப்பார்கள். He who believed in the name of Jesus Christ received the forgiveness of sins. ஆகையால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் அப்படிப்பட்டவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறவர்களாக மட்டுமல்ல, அவர்கள் பாவத்தில் இருந்தும் ரட்சிக்கப்படுவர்களாக இருப்பார்கள்.
He is saved from sin through the name of Jesus Christ. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய நாமத்துக்குள்ளாக பாதுகாக்கப்படுவர்களாக இருப்பார்கள். 1 John chapter 2 verse 12. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன். In the name of Jesus Christ we receive forgiveness of sin. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். 1 Corinthians chapter 6 verse 11. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சிலர் அப்படித்தான் இருந்தார்கள், ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலேயும் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். We were washed, we were sanctified, we were justified in the name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். Those who believe in the name of Jesus Christ receive the Holy Spirit of God. ஆகையால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வார்கள். Such a person receives the forgiveness of sin. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். Such a person is counted for righteousness by God. அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் நீதியாக எண்ணப்படுவார்கள். Such a person is counted for sanctification in the Holy Spirit. அப்படிப்பட்டதான நபர்கள் அவர்கள் இயேசுவின் நாமத்தில் வரும்பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். 8வது, whoever believes in the name of Jesus and calls on his name will be saved. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து அவர்கள் கூப்பிடுகிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். Apostle chapter 2 verse 21. அப்போஸ்தலர் 2:21 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் வைத்திருக்கிறார். Romans chapter 10 verse 13. ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். Everyone who calls on the name of the Lord will be saved. யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். Whoever believes in the name of Jesus and calls on his name will be saved. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். 9வது, whoever believes in the name of Jesus Christ has eternal life in his name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். யோவான் Gospel chapter 20 verse 31. யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. Whoever believes in the name of Jesus Christ will have eternal life in his name, in Jesus' name. யாரெல்லாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்திலே விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். 1 John chapter 5 verse 13. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவனுடைய நாமத்தின் மேல் உங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். The Bible teaches that those who believe in the name of the Son of God have eternal life. வேதம் சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. And 10வது, there is no other name under heaven by which we must be saved except the name of Jesus Christ. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படவில்லை. Apostle chapter 4 verse 12. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொன்னார்.
Salvation is possible only through the name of Jesus Christ. ரட்சிப்பு வேற எந்த இடத்திலிருந்தும் வராது. அது ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாகவே அது மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is no other way to be saved except the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த ஒரு நாமத்தினாலேயும் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. 11வது Satan and his followers are afraid to hear the name of Jesus Christ. சாத்தானை பின்பற்றுகிறவர்களும் இயேசுவுடைய பெயரை அவர்கள் கேட்டாலே அவர்கள் நடுநடுங்குகிறார்கள். Apostle chapter 4 verse 17 and 18. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆயிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடு இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். They said, we must warn them to speak no longer to anyone in this name. யாரும் இந்த நாமத்தை பயன்படுத்த கூடாது என்று சொன்னார்கள். They said, they commanded them not to speak or teach at all in the name of Jesus. இந்த நாமத்தை குறித்து வெளியே போதிக்கவோ அல்லது பேசவோ கூடாது என்று அவர்கள் கட்டளை போட்டார்கள். Apostle chapter 5 verse 40. அப்போஸ்தலர் 5:40 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்க பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். Satan and his followers hate and fear the name of Jesus Christ. அதனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்தானை பின்பற்றக்கூடியதான மக்களும் இயேசுவுடைய பெயரை கேட்டாலே அவர்களுக்கு வெறுப்பும் பயமும் உண்டாகிறது. Satan and his followers are afraid to hear the name of Jesus Christ. அதனால் இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை கேட்டாலே அவர்களுக்கு பயம் உண்டாகிறது. 12வது God wants to spread the name of Jesus Christ to everyone. கடைசியாக நம்ம இங்க பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை இந்த உலகத்துக்கு அதை அறிவிப்பதற்காக தேவன் விரும்புகிறார். Apostle chapter 9 verse 15. அப்போஸ்தலர் 9:15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இந்த வசனத்தெல்லாம் குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. ஓகே, போடுற வசனம் எல்லாம். அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று சொன்னார். Saul was blinded when he met the resurrected Jesus. அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருக்கும்போது அவன் கண்மூடித்தனமாக அவன் தேவனுக்கு முன்பதாக இருந்தான். This is what God said to Ananias when God sent him to Saul. ஆகையினாலே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் தேவன் சவுலிடத்துல ஆண்டவர் என்ன செய்தாரு, அனானியாவை தேவனிடத்துல சொல்லும்படியாக இந்த காரியத்தை செய்தார். This man is my chosen instrument to proclaim my name of the world. அனானியா கிட்ட அவன் போகும்போது ஆண்டவர் சொல்ல சொன்னார், இந்த மனிதன் உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் என்று சொன்னார். You are God's chosen instrument to proclaim Jesus' name to the world. ஆகையாலே உங்களையும் என்னையும் கூட இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்வதற்காக தான் தேவன் விரும்புகிறார். God wants to spread the name of Jesus Christ to everyone. ஆகையாலே எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு நாம் பரப்பும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார். And God wants to spread the name of Jesus Christ through us too. ஆகையாலே அந்த உண்மையை இந்த உலகத்துக்கு நாம் எடுத்துரைக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். 13 The children of God are happy to be persecuted for the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய நாமத்தினாலே அவர்கள் துன்பப்படும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். Instead, they teach and preach the name of Jesus Christ even more diligently. மாத்திரமல்ல, அவர்கள் அந்த துன்பத்திலும் கூட ஆண்டவரை அவர்கள் விசுவாசித்து விடாமுயற்சியோடு கூட அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
Apostle chapter 5 verse 41, 42. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனம் 41, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சபை ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்துவே என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். The early church members were happy to suffer insult for the name of Jesus. அதனால ஆரம்ப நாட்களில் இருந்த திருச்சபை விசுவாசிகள் தேவனுடைய பெயருக்காக அவர்கள் அதை அவமானமாக எண்ணாமல் அதை மகிழ்ச்சி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை இந்த உலகத்துக்கு பிரசங்கித்தார்கள். They never stopped the teaching and the proclaiming that Jesus is the Messiah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் மேசியா என்று அதை சொல்லுவதற்கு அவர்கள் வெட்கப்படாமல் அது தொடர்ச்சியாக அந்த ஊழியத்தை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். The name of 14. The name of Jesus Christ is the heavenly key that opens the gate to heaven. ஆகையால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெயர் பரலோகத்திலே அது நமக்கு முன்பதாக திறவுகோலாக இருக்கிறது. Matthew chapter 16 verse 19. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். The name of Jesus Christ is the key to heaven that opens the gate of heaven. ஆகையால இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பரலோக திறவுகோல் அந்த கதவுகள் அது நமக்கு ஒரு திறவுகோலாக இருக்கிறது. The name of Jesus Christ is the power of God that breaks the power of death held by Satan. ஆகையால இயேசு கிறிஸ்துவுடைய அந்த திறவுகோல் அந்த அதிகாரம் அது மரண சக்தியை முறிக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. Now let's consider the relationship between the name of Jesus Christ and our faith. ஆகையாலே நம்முடைய விசுவாசத்துக்கு அது தொடர்பாக இருக்கக்கூடியதான அவருடைய நாமத்திலே நாம் அந்த உறவை நாம் வைத்துக் கொள்வோம். We have understood the authority of the name of Jesus Christ through the scripture. ஆகையாலே வேத சத்தியத்தின் மூலமாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள அந்த அதிகாரத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். So does that mean anyone can just use the name of Jesus Christ? அப்படியானால் நாம் நிச்சயமாக இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நாம் பயன்படுத்துவதாக அதிகாரமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? How can we use the name of Jesus Christ effectively and powerfully? எப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை எப்படி திறம்பட வல்லமையாக நாம் பயன்படுத்த முடியும்? To use the name of Jesus Christ effectively, we must have a confident faith. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நாம் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். In the name of Jesus Christ, we receive forgiveness of sin. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். In the name of Jesus Christ, we become children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். In the name of Jesus Christ, we can pray to God. ஆகையாலே அப்படி நாம் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம ஜெபிக்கும்போது In the name of Jesus Christ, we heal the sick and cast out demons away. அப்படி நம்பிக்கையோடு வல்லமையோடு அதிகாரத்தோடு நாம இருந்து நாம ஜெபிக்கும்போது அங்கே வியாதி உள்ளவர்கள் பேய்கள் எல்லாம் அங்கு துரத்தப்படும் குணமாக்கப்படுவார்கள். If our faith is lacking, small, Jesus' things will not appear as a miracle and sign. ஆகையாலே நம்முடைய விசுவாசமானது அந்த வகையில் இல்லாம இருந்தால் இவைகள் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அது ஒருபோதும் நடக்க விடாது. We must become the children of God by believing in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் விசுவாசிப்பதன் மூலமாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான மாறும்படியான ஒரு அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And we must also have the faith to use the name of Jesus Christ
properly. ஆகையால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். சரியாக பயன்படுத்தும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள அது இருக்க வேண்டும். Let's try to understand this through a few verses of the Bible. ஆகையால இப்ப நம்ம பார்த்து கொண்டிருந்த இந்த வார்த்தைகள் மூலமாக வசனங்கள் மூலமாக இதை நம்ம சரியாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் அதை முயற்சிக்க வேண்டும். First of all, a minister of prayer must have faith. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெப ஊழியருக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். Those who pray must pray in the name of Jesus Christ. நாம் ஜெபிக்கும் பொழுது எதையோ கொண்டு ஜெபிக்காம இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். Those who pray must have faith and pray for the sick. அப்படி ஜெபிக்கும் பொழுது வியாதி உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அங்கே நாம் நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் போது அவர்கள் நிச்சயமாய் சுகமாக்கப்படுவார்கள். Jacob, James chapter 5 verse 14 and 15. யாக்கோபு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். Pray for them in the name of the Lord. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். The prayer offered in faith will make the sick person well. ஆகையாலே விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது அந்த வியாதிகள் குணமாக்கப்படும். The prayer in faith shall save the sick and heal them well. விசுவாசத்தோடு செய்யப்படக்கூடிய எந்த ஜெபமாய் இருந்தாலும் அது அந்த நோய்களில் இருந்து அவர்களை குணமாக்கும். More importantly, those who pray for the sick must have the faith. எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அந்த வியாதிப்பட்டவர்களை நாம ஜெபிக்கும் போது நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். Next, even the sick must have the faith. எப்படியா இருந்தாலும் சரி, நாம விசுவாசத்தோடு கூட நாம ஜெபிக்கிறவர்களா இருக்கும்போது அங்கே குணப்படுதல் உண்டாகும். If a sick person be healed, he must have faith in the name of Jesus Christ. ஆகையாலே விசுவாசத்தோடு கூடிய அந்த ஜெபத்துல நாம ஜெபிக்கும் போது ஒரு நோயுற்றவர்களை அவர்களை இயேசு என்கிற அந்த நாமத்தினாலே அது குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. In other words, he must have faith that the name of Jesus Christ healed him. ஆகையால இன்னொரு வார்த்தையில நாம சொல்லக்கூடும் என்று சொன்னால், நாம் விசுவாசத்தோடு நாம அப்படி ஜெபிக்கும் பொழுது வேறு விதமாக அங்க நம்ம சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அங்கு குணப்படுத்துகிறதாக இருக்கிறது. Apostle chapter 3 verse 16. அப்போஸ்தலர் 3:16 நம்ம வாசிக்கிறோம். It is the story of a man who could not walk since birth and sat at the temple gate to beg. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்கு கொடுத்தது. By faith in the name of Jesus, this man was made strong. ஆகையாலே அவன் பலவானாக அந்த இடத்துல மாற்றப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Jesus' name and the faith that comes through Jesus has completely healed him. அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெயராலே அவன் விசுவாசத்தின் மூலமாக அவன் முழுமையாக குணமாக்கப்பட்டான். Peter commanded him to rise and walk in the name of Jesus Christ. பேதுரு அதிகாரத்தோடும் விசுவாசத்தோடும் கூட நீ எழுந்து நட என்று கட்டளையிட்டான். At that time, the begging man believed in the name of Jesus Christ. அதே வேளையிலே அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை கேட்டு அநேகர் அங்கே விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். The name of Jesus Christ in whom he believed made him strong. ஆகையாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக அப்படி நடந்தபடியினாலே அங்க அநேகர் அவர் மூலமாக அவர்கள் விசுவாசத்தை வைத்தார்கள். And the faith that comes through Jesus Christ healed the man completely. அது முற்றிலுமாக அவர்களை குணப்படுத்தினது. Jesus said to a woman who had been suffering to bleeding for 12 years. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அங்க இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது 12 வருடங்களாக ஒரு பெண் அவர் இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். Matthew chapter 9 verse 22. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது
இயேசு திரும்பி அவனை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். Take a heart thought. Your faith has healed you. உங்களுடைய விசுவாசம் உங்களை குணப்படுத்தியது. Your faith has healed you. உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தினது. Jesus is the Son of God who has the power to do all things. எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Nevertheless, Jesus said to the woman as follows. ஆகையாலே அந்த பெண்ணிடத்திலே ஆண்டவராகிய இயேசு அப்படியாய் கூறினார். Jesus said to her, your faith has healed you. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் அல்லது உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணப்படுத்தினது என்றார். Jesus healed this woman's disease. ஆகையாலே இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. But Jesus said, your faith has healed you. உன்னுடைய விசுவாசமே அப்படி செய்தது. What is Jesus trying to say? ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் அந்த இடத்துல? This means that faith is necessary for the sick person to be healed. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் அல்லது பிரச்சனைகள் நம்ம இங்கிருந்து ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய நம்பிக்கை அந்த இடத்துல அவசியமா இருக்கிறது. Jesus said to the two blind men. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டு குருடர்களை பார்த்து இவ்வாறு பேசினார். Matthew chapter 9 verse 29. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். Jesus said, according to your faith, let it be done to you. இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாகவே அவைகள் உங்களுக்கு உண்டானது. Jesus said this to the centurion for healing his servant's illness. இயேசு கிறிஸ்து தம்முடைய வேலைக்காரனை பார்த்து அவன் நோயை குணப்படுத்துவதற்காக அந்த 100க்கு அதிபதியாய் இருக்க தலைவரிடம் ஆண்டவர் இதை சொன்னார். Matthew chapter 8 verse 13. மத்தேயு 8:13 நம்ம வாசிக்கிறோம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். Let it be done to you just as you believed. நீ நம்புகிறபடியே உனக்கு அது ஆகும். Just as you believed. நீங்க ஆண்டவரை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். When Jesus healed the sick, he emphasized their faith. ஆண்டவர் அவரை குணப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை தேவன் அவர் கண்டறிந்தார். Jesus said this to a blind beggar Bartimaeus. ஆகையாலே பார்வை இழந்து போன ஒரு பிச்சைக்காரனா இருந்த பரதிமேசியிடமும் இயேசு கிறிஸ்து இதை தான் சொன்னார். Mark chapter 10 verse 52. மார்க் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 52வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். Your faith has healed you. உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணப்படுத்துகிறது. What cured and healed the disease? அதாவது நோயை குணப்படுத்தியது அது எது என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Jesus healed the disease. அது உங்களுடைய நம்பிக்கையாக அது காணப்படுகிறது. But Jesus said, இயேசு அவர் பார்த்து சொல்கிறார், your faith, your faith, your faith. உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் என்றே ஆண்டவர் சொல்கிறார். The name of Jesus Christ and the faith healed the sick. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே விசுவாசமே அந்த வியாதியை அவர்களை குணமாக்கினது. Therefore, faith is necessary for the sick and for those who pray for healing. ஆகையாலே மற்றவர்களுக்கு வியாதியாக உள்ளவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு நாம் ஜெபிக்கும் போது இயேசு என்கிற நாமத்திலே நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்பது அவசியம். Faith of the sick and the name of Jesus Christ work together in unity. ஆகையினாலே வியாதி உள்ளவர்கள் மேல நாம் ஜெபிப்பதற்கு நம்ம நம்பிக்கையோடையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தையும் ஒற்றுமையாக நாம் செயல்படுத்துவர்களாக நாம் காணப்படுகிறோம். By faith we obtain the right to become the children of God. ஆகையினாலே இந்த விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அதில் அந்த உரிமையை நாம் பார்க்கிறோம்.
By faith, all our problems are solved in the name of Jesus Christ. அது மட்டுமல்ல, விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் விசுவாசிக்கிறபடினாலே நமக்கு अनेक பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது. By faith, all the diseases are healed in the name of Jesus Christ. விசுவாசத்தினாலே எல்லா விதமான நோய்களும் அது கிறிஸ்துவின் நாமத்திலே குணமாக்கப்படுகிறது. By faith, in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமமே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு குணப்படுத்துகிறது. The name of Jesus Christ and our faith heals us. இயேசு கிறிஸ்துவின் நாமமே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நம்முடைய பலவீனத்தை அது பலப்படுத்துகிறது. The name of Jesus Christ and our faith make our weakness strong. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அது தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. The name of Jesus Christ and our faith solves all our problems. எல்லா பிரச்சனைகளையும் அது தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Jesus' atoning death destroyed all the devil's scheme. ஆகையாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டதான இந்த பிரச்சனைகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு நமக்காக அவர் மரணத்திற்கு சென்றார். Jesus' resurrection broke the power of death. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத்திலே நமக்காக எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்து அவர் உயிர் தெழுந்து அந்த வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டார். Our sins are forgiven by believing in the name of Jesus Christ. ஆகையால் நாம் விசுவாசிப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அது கிறிஸ்துவின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது. Demons have to surrender to the name of Jesus Christ and run away. பிசாசுகள் எல்லாம் நடுநடுங்கவும் அதை விட்டு ஓடி போகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதை செய்யும் பொழுது அதுக்கு வேறு வழியே கிடையாது. Demons have no choice. அதுக்கு வேறு வழி கிடையாது. Demons have to submit to the name of Jesus and be cast out. பிசாசுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அது கண்டிப்பாக அது அடிபணிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. Any disease will be healed in the name of Jesus Christ. எந்த வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அது குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது. All our problems will be solved in the name of Jesus Christ. எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அது நிச்சயமாக தீர்க்கப்படும். Do you believe in the power of the name of Jesus Christ? இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல அந்த வல்லமையை நீங்க நம்புகிறவங்களா இருக்கீங்களா? காதல வேற எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுது. The name of Jesus is the greatest name that is above every name. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அது பெரிய நாமம் என்று நீங்க உணர்றீங்களா? Everything in the world must bow its knees before the name of Jesus Christ. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாமங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அது மண்டியிட வேண்டியதா இருக்கிறது. Even the devil, a spiritual being, bows down before the name of Jesus Christ. அதாவது பிசாசு கூட இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கு முன்பதாக அது முன்னால் முழங்கால் படியிட்டு தலை வணங்கக்கூடியதா இருக்கிறது. The name of Jesus Christ has the greatest power than anything in the world. ஆகையாலே இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் காட்டிலும் அது மிகப்பெரிய வல்லமை கொண்டதா இருக்கிறது. No one can stand against the name of Jesus Christ. எந்த ஒரு மனிதனும் அல்லது எதுவும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கு முன்பதாக எதிராக அது நிற்கவே முடியாது. Apostles healed the sick in the name of Jesus Christ. அப்போஸ்தலர்கள் நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அவர்கள் अनेक நோய்களை அவர்கள் குணப்படுத்தினார்கள். Miracles and signs were performed in the name of Jesus Christ. அவர்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களையும் அவருடைய நாமத்தினாலே அவர்கள் நிகழ்த்தினார்கள். The high priest forbade the apostles to speak in the name of Jesus Christ. ஆகையாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அப்போஸ்தலர்கள் பேசுவதை பிரதான அங்க இருந்த ஆசாரியர்கள் அதை தடை செய்தார்கள். How fearful must they have been of the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கண்டு அவர் எவ்வளவு பயந்திருந்தார்கள்.
The name of Jesus Christ makes Satan fear and tremble. அங்கே சாத்தானும் கூட நடுங்கின வைக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். The name of Jesus Christ has the power to save and heal. இயேசு கிறிஸ்துவின் நாமமானது அது உங்களை ரட்சிக்கவும் உங்களை குணப்படுத்தவும் அது வல்லமை கொண்டதாக இருக்கிறது. The name of Jesus Christ made the lame since born be strong and walk. இயேசு கிறிஸ்துவின் நாமமானது அவன் சப்பானியாய் பிறந்த முதலிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் விசுவாசத்தை கொண்டு தேவன் அவர்களை சுகமாக்கினதை நாம் பார்க்கிறோம். Even diseases were healed through faith in the name of Jesus Christ. ஆகையால இப்படிப்பட்ட வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களில் அவர் ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். Jesus entrusted this great power of his name to his disciples and to us. இப்படிப்பட்டதான மாபெரும் வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் சீடர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். We all have the authority of the mighty name of Jesus Christ. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதை விசுவாசிக்கிறார்களோ அந்த வல்லமையான அந்த அதிகாரத்தை அவர் அனைவருக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have the authority to use the name of Jesus Christ. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றவர்களாக இந்த இடத்துல இருக்கின்றோம். Jesus gave us the authority to use the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே நாம் சாத்தானுக்கு நாம் கட்டளைக்கு அது கீழ்ப்படிகிறதா இருக்கிறது. Satan obeys our command in the name of Jesus Christ. பிசாசானவன் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு அவன் கீழ்ப்படிகிறவனாய் இருக்கிறான். The power of the name of Jesus Christ is available only to those who have faith. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல அந்த நாமத்தின் மேல விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையை அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்வோம். What can we compare the name of Jesus Christ to? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை வேறு எதற்கு நாம ஒப்பிட்டு பார்க்கலாம்? The name of Jesus Christ is like the step, the rod of Moses that works miracles. இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை அங்க நம்ம சொல்லும்போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய ஒரு அடையாளம் அப்பொழுது மோசே கோலை போன்றதாக காணப்படுகிறது. It is like the key to open and close the gates of heaven. அது மாத்திரமல்ல பரலோகத்தின் திறவுகோல்களை திறக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வல்லமையாக அது காணப்படுகிறது. The key to heaven was entrusted to Apostle Peter by God. ஆகையினாலே அது தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிற அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு அந்த திறவுகோல்களை தேவன் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். We can use the name of Jesus Christ as the step of Moses by faith. ஆகையினாலே விசுவாசத்தினாலே மோசேயின் கோலை போல நாமும் அவருடைய பெயரை நாம் பயன்படுத்த முடியும். It can be used as a key to open and close the gates of heaven through faith. விசுவாசத்தின் மூலமாக நாம் தேவனுடைய அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சொர்க்கத்தின் கதவுகளை நாம் திறப்பதற்கு கூட அதை திறவுகோலாக நாம் பயன்படுத்தலாம். We can break the power of Satan through faith in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் விசுவாசம் வைத்து நீங்கள் அப்படி செய்யும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா சாத்தானுடைய வல்லமையை நீங்க முறியடிக்க முடியும். The name of Jesus Christ is a power that only those who have faith can use. ஆகையால இயேசு கிறிஸ்துவின் பெயரை நம்பிக்கை வைக்கிறவர்கள் மட்டுமே இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையாக இருக்கிறது. You cannot do anything without faith. ஆகையால அதாவது விசுவாசம் இல்லாம நம்பிக்கை இல்லாம உங்களால எதுவும் ஒண்ணுமே செய்ய முடியாது. Faith is truly important. நம்பிக்கை இல்லாம இயேசுவோட பெயரை சும்மா நம்ம பயன்படுத்த முடியாது. Without faith, you cannot use the name of Jesus Christ. அதாவது அவருடைய நம்பிக்கை விசுவாசம் இல்லாம அவருடைய நாமத்தை சும்மா நம்ம பயன்படுத்துற ஒரு பிரயோஜனம் இல்லை. The sons of Sheva, the chief of priests, used the name of Jesus Christ without faith. ஆகையால பிரதான ஆசாரியர்கள் விசுவாசம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்தினார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ள நம்பிக்கை இல்லாத இருந்ததனால அங்க எந்த ஒரு காரியமும் அவர்களை பேரையும் துரத்த முடியல. Because they had no faith, they suffered great harm from demons. ஆகையாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்கு காணப்பட்டதனால அவர்களால் அந்த பிசாசுகளை துரத்தக்கூடாமல் போய்விட்டது. We must win by using the name of Jesus Christ through our faith. ஆகையாலே அப்படிப்பட்டதான வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில பெறுவதற்கு
நாம் விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். We have the authority in the name of Jesus Christ. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். The name of Jesus Christ is the key to entering the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே நுழைவதற்கு ஒரு திறவுகோலாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We also have faith in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. But we must have greater faith to use the name of Jesus Christ more powerfully. அதனாலே அப்படிப்பட்டதான வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்த கூடும் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அவருடைய பெயரை நாம் பயன்படுத்த கூட வேண்டும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு. So how can we build the great faith in us? அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இப்படி பெரிய நம்பிக்கையை நாம் உருவாக்க முடியும்? Romans chapter 10 verse 16 and 17. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். Romans chapter 10 verse 16 and 17. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவர் யார் என்று. Faith grows by hearing the word of God, particularly the gospel. அதாவது தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அதை நாம் கடைபிடிப்பது மூலமாக நம்முடைய விசுவாசம் வளர்கிறது. Faith grows by understanding the word of God and keeping it and obeying it. தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்பதன் மூலமாக அதற்கு கீழ்ப்படிந்து விடாமுயற்சியோடு நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய விசுவாசம் வளர்கிறது. Faith also grows as we strive to obey the word and pray diligently. ஆகினாலே நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் அதை செய்யும் பொழுது அதை அனுபவிக்க கூடியதான அப்படிப்பட்டதான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வளர்கிறதா இருக்கிறது. As we experience to accomplish according to God's word, our faith grows. ஆகினாலே நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டு அவருடைய நாமத்தில் நாம் இருக்கும் பொழுது தொடர்ந்து நம்முடைய விசுவாசமானது வளர்ச்சி அடைகிறதா இருக்கும். We must constantly grow our faith through words, prayers, and our obedience in order to be victorious in the mighty name of Jesus Christ. நம்முடைய விசுவாசம், நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விடாமுயற்சி எல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தையை கடைபிடித்து நாம் நடப்பதன் மூலமாக அவையெல்லாம் நமக்கு வருகிறது. In the mighty name of our Lord Jesus Christ, our Creator God. நம்முடைய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின சிருஷ்டிகராக இருக்கிறார். In the mighty name of our Lord Jesus Christ, our King, our Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்திலே நம்முடைய ராஜா, நம்முடைய தேவன் என்கிறோம். In the mighty name of our Redeemer God, our Savior Jesus Christ. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் நம்முடைய மீட்பர், அவர் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. The power of the name of Jesus Christ and our faith are both really important. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் வல்லமை கொண்டு விசுவாசம் கொண்டு இந்த இரண்டையும் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல அந்த வல்லமையோடு கூட நாம் பயன்படுத்துவது நமக்கு அதிகாரம் இருக்கிறது. It is our portion to use the mighty name of Jesus Christ for victory. ஆகையால் நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த இடத்துல சென்றாலும் நீங்கள் தேவனுடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அங்கே உங்களுக்கு வெற்றி உண்டு. Wherever you go, however our circumstances, I pray in the name of Jesus Christ, and you and I will use the mighty name of Jesus Christ with faith. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலைகள் நமக்கு மத்தியில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்களும் நானும் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு மாற்றங்கள் நடக்கிறது. Now I will pray for all of us in the name of Jesus Christ. அதனால இப்பொழுது நான் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். Let's pray. நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி. Holy Spirit, please touch us with your love and grace. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அன்பினாலே எங்களை தொடவும். Please fill us with all good things for us.
தயவு செய்து எங்களுக்கு நல்ல காரியங்களிலே எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். In the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மகத்தான வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். Holy Spirit, please guide our life. பரிசுத்த ஆவியானவரே தயவு செய்து எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தும்படியாக. Holy Spirit, I pray in the mighty name of Jesus Christ as a followed. பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நான் இப்படி ஜெபிக்கிறேன். Now I disconnect every witchcraft from each of us. இப்பொழுது ஆண்டவரே இங்கே இருக்கிறதான இந்த பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற எல்லா விதமான சூனியத்தை நான் துண்டித்து போடுகிறேன். Now I disconnect all the evil schemes from each of us. நான் இப்பொழுது இங்கே இருக்கிற எல்லா பிசாசுடைய எல்லா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்திலே நான் துண்டித்து போடுகிறேன். Now I disconnect every generational curse from each of us. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியதான பிள்ளை சூனியங்கள் தலைமுறை தலைமுறையாய் வந்திருக்கிறதான சாபக்கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் நான் துண்டித்து போடுகிறேன். In the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே. In the mighty name of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். May your life be blessed. உங்களுடைய வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்படட்டும். May your health be blessed. உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகட்டும். May your finance be blessed. உங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். May your family be blessed. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். May your children be blessed. உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Oh my Lord, our Lord Jesus Christ. எங்கள் தேவனே எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, please fill with your love for all of us. தயவு செய்து உம்முடைய அன்பினாலே எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். I pray for all of us in the mighty name of Jesus Christ. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். In the mighty name of our Lord Jesus Christ. எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே. In the mighty name of our King Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன். Please look at me. எல்லாரும் பாருங்க. Please look here. எல்லாரும் பாருங்க. Are you sick in your body? உங்களுடைய சரீரத்திலே உங்களுக்கு வியாதி இருக்கிறதா? Are you suffering in your heart? உங்களுடைய மனதிலே இருதயத்திலே நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? Do you have some problems in your life? உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா? If you are sick, then put your hand on the painful body. ஒருவேளை உங்களுக்கு வியாதிகள் இருக்கும் என்று சொன்னால் நாம கேட்ட இந்த வார்த்தையின்படி விசுவாசத்தோடு உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. அவர் திரும்ப உங்களுக்கு ஜெபிக்க மாட்டார். இதுதான் அந்த விசுவாச வார்த்தை. நம்ம தான் எப்பயுமே ஜெபிக்கணும் இருப்போம். தேவன் அங்கு இருக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது அந்த விசுவாசத்துல அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. If you have some trouble, then put your hand on your heart. ஒருவேளை உங்களுக்கு சில பிரச்சனைகள் அங்கு இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய கையை உங்களுடைய அந்த இருதய பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்க, அல்லது வலி உள்ள இடத்துல வைத்துக் கொள்ளுங்க. Now I am going to entrust you to the Holy Spirit through mass prayer. இப்பொழுது நான் உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை நான் ஏறெடுக்க போகிறேன். Wherever the gospel is preached, God's wonders and miracles appear. வேதம் சொல்கிறது எங்கெல்லாம் தேவனுடைய சத்தியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. In this church, there is the healing anointing of the Holy Spirit. ஆகையாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவருடைய குணப்படுத்துகிற அபிஷேகம் இங்கு இருக்கிறது. Because you all believe in the name of Jesus Christ. ஏன் அவருடைய வல்லமை இங்க இருக்குன்னா காரணம் நாங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதனால. Please on your sick place put your hand. ஆகையாலே வியாதி உள்ள இடத்துல உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோட உங்களுடைய கைகளை அங்க வைத்துக் கொண்டு ஜெபிப்போம். I pray for you in the name of Jesus through mass prayer. நான் இப்பொழுது அடுத்த ஜெபமாக உங்களுக்காக நான் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் வல்லமையோடு கூட நான் ஜெபிக்க போகிறேன். Be free in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நீங்கள் விடுவிக்கப்படுவீர்களாக. Be free in the mighty name of our Lord Jesus Christ. ராஜாவாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் விடுதலை பெறுவீர்களாக. Be free in the mighty name of our King Jesus Christ. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ராஜாவாகிய அவருடைய வல்லமையுள்ள நாமத்திலே நீங்கள் விடுதலை பெறுவீர்களாக. Be healed in the name of Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகமடைவீர்களாக.
Be healed in the mighty name of our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நீங்கள் குணமடைவீர்களாக. Be healed in the mighty name of our King Jesus Christ. நம்முடைய ராஜாதி ராஜாவாய் இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தில் நீங்கள் சுகமடைவீர்களாக. In the mighty name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்திலே, in the mighty name of our King Jesus Christ. நம்முடைய ராஜாவான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே, I pray in the mighty name of our Redeemer God, our Savior Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே ஜெபிக்கிறேன், நம்முடைய மீட்பராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Amen. 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 Hallelujah. Hallelujah. Until now, I have prayed by proclaiming the name of Jesus Christ. ஆகையால் இதுவரைக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் சொல்லி உங்களுக்கு ஜெபித்திருக்கிறேன். Do you believe that what I prayed for will happen in the name of Jesus Christ? ஆகையாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் சொல்லி ஜெபித்த இந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் அல்லது நடந்துருச்சு என்று எத்தனை பேர் நம்புறீங்க? Then you will be free in the mighty name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் முற்றிலுமாக விடுவிக்கப்படுவீர்களாக. May you be healed in the mighty name of Jesus Christ. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் குணப்பட்டவர்களாய் இருப்பீர்களாக. God bless you and your family. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. 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 Hallelujah. Thank you, Jesus.